ரிஷிகள் எப்பேறப்பட்டவர்கள்லாம் எங்களுக்கு பணங்காசு இல்லை. நாங்கள்லாம் யார் தெரியுமோ? தனம் உடையவர்கள், இந்திரியத்தை அடக்கினவர்கள், மனசை அடக்கினவர்கள், கோபத்தை அடக்கினவர்கள். நீதான் ரட்சிக்கணும். உங்களுடைய பூமி இல்லையா இது? நீங்க பரிபாலனம் பண்ண வேண்டிய பூமி இல்லையா? எங்களுக்கு கோபமே வரக்கூடாது, கோபமும் வராது. ராட்சசான்லாம் மாம்சத்தை கடிச்சு சாப்பிட்டுட்டு எலும்ப துப்பிட்டு போயிருக்கானா. அந்த மனசே காமமே அழிஞ்ச ரிஷிகள் ரூபசம்ஹனனம் பார்த்தாராம் சுவாமிய. விஸ்மிதாக அவ பிரமிச்சு போயிட்டான். ஆச்சரியப்பட்டு இப்படியும் பகவானுடைய ஒரு சிருஷ்டியாது, ஐஸ்வரமான ஒரு சிருஷ்டி. இது சாதாரண மனுஷன் இல்லைன்னு தெரிஞ்சுனுட்டா. ஏதோ ஒரு சக்தி அதான் இப்படி நம்ம மனசை தூண்டுறது. மயங்கி சொக்கி போனாலாம் ரிஷிகள். ஏதோ கிருஷ்ணாவதாரத்தில் துகந்தியோ யயுக்காச்சிது தோகம் ஏதோ வேணுகானம் பண்ணினா எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி வந்தா கோபிகைகள். கோபிகைகளாவது பிரேமையில் வந்தா அதை விட்டுடுங்கோ. ஒரு சந்தனம் அரைக்கிற ஒரு வயசான கிழவி கிருஷ்ணர்கிட்ட மயங்கினான். ஏன் அப்படின்னா அது அப்படி ஜெகன்மோகனாகாரனா இருக்கார். இதுவா ஆச்சரியம்? மயங்கர நிலையில உள்ள ஸ்திரீகளை மயக்குறது ஆச்சரியம் இல்லை. பின்ன என்னன்னா மனசு காமத்தையே கட்டையா பண்ணி, மனசை கட்டையா பண்ணி காமத்தை ஜெயிச்சு, காமம்னா என்னென்ன தெரியாத இருந்த ரிஷிகள் மயங்கின பத்தியலா ராமனுடைய ஸ்வரூபத்தில். அதான் பும்சாம் மோகன ரூபாய புண்ணியஸ்லோகாய மங்களம். பும்சாம் மோகன ரூபாய, அது மயங்கர சக்தி உள்ளவாளை மயங்க வைக்கிறது விஷயமல்ல. மயக்கமே மறந்து போனவாளை மயக்க வைக்கிறாள் சுவாமி. பும்சாம் மோகன ரூபாய. பும்சாம்னா சாதாரண மனுஷன் இல்லைங்க, ரிஷிகள். ரிஷிகளையே மயக்கின ஒரு திருமேனி. உடனே தேவயம் பவதா ரக்ஷாஹ பவத்விஷயவாசினஹ நகரஸ்தோ வனஸ்தோ வா त्वं नो राजा जनेश्वरः न्यस्तदण्डा वयं राजन्ने जितक्रोधा जितेन्द्रियाः रक्षितव्या त्वया शश्वती गर्भभूतास्तपोधना. நீ நகரத்தில் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறியோ காட்டுக்கு வந்துட்டியோ, நீ எங்கே இருந்தாலும் நீ தான் எங்களுக்கு ராஜா. தசரத குமாரன், உங்களுடைய பூமி இல்லையா இது? நீங்கள் பரிபாலனம் பண்ண வேண்டிய பூமி இல்லையா? அதனால நாங்கள் அத்தனை பேரும் உங்களை நம்பி இருக்கோம். நீங்கள் தான் ரட்சிக்கணும். எங்கள் அத்தனை ரிஷிகளையும் அபயம் கொடுத்து ரட்சிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு பிரபோ. நெஸ்ததண்டாவயம் ராஜன்னு. நாங்கள் இனிமே அந்த அசத்துக்களை அழிக்கிறதுக்கு குண்டாந்தடியை தூக்க முடியாது. எங்களுக்கு அது ஜோலி இல்லை. எங்களுக்கு ஸ்வதர்மானுஷ்டானம் ஜோலி, பகவதாராதனம் ஜோலி, தபஸ் பண்ணுறது ஜோலி, அக்னிஹோத்திரம் பண்ணுறது, வேதாத்தியனம் பண்ணுறது, தபஸ் பண்ணுறது, பிரம்மஜபம் பண்ணுறது, இதெல்லாம் தான் எங்கள் காரியம். இந்த தண்டோபாயம் இருக்க அதை உங்ககிட்ட கொடுத்துட்டோம். நெஸ்ததண்டாவயம் ஜிதக்ரோதா. எங்களுக்கு கோபமே வரக்கூடாது, கோபமும் வராது, கோபமும் வராது, வரக்கூடாது. எங்களுக்கு ஏன் கோபம் வரலன்னா பாருன்னார். அப்படியே பார்த்தா மலமலையா எலும்பு குவியல் இருக்கு. ராட்சசான்லாம் மாம்சத்தை கடிச்சு சாப்பிட்டுட்டு எலும்பை துப்பிட்டு போயிருக்கானா. அதை பார்த்து இன்னைக்கு இவாளை முடிஞ்சா அடுத்தது நாளைக்கு இவாள்கிட்ட தானே வருவா. ஒரு செட்டு முடிஞ்சுடுதுன்னா அடுத்தது யார்? மிச்சம் இருக்கிறவன்ட்டு தானே வருவான். அப்போ எங்களுக்கு கோபம் சபிக்கணுமோனோ? நாங்கள் சபிக்க மாட்டோம். ஜிதக்ரோதா ஜிதேந்திரியாக. இந்திரிய நிகிரகம் பண்ணினவர்கள், இந்திரியத்தை அடக்கினவர்கள், மனசை அடக்கினவர்கள், கோபத்தை அடக்கினவர்கள். நீதான் ரட்சிக்கணும். ஏன் நீங்க சபிச்சிடக்கூடாதோன்னு ஹாங்கிற ரிஷிகள். தப்போதனா. ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று கோதனாள்னு சில பேர். பசுவே தனம். முன்னெல்லாம் எப்படின்னா, இப்போ தான் பணங்காசி வீடு ப்ராப்பர்ட்டி இதெல்லாம். முன்ன அப்படி கிடையாது. முன்ன என்னன்னா பூமி இருந்தால் உண்டு.
பூமி தனமா பூமி இருக்கும், பவுனா பூமி இருக்கும். இன்றைக்கி தான் ஃபேக்ட்ரி இது மாதிரி லௌகீகம் வந்த உடனே அந்த அந்த தனம்ங்கிறது பலவாறாக பேசப்படுறது. ஏற்கனவே அப்படி கிடையாது. லௌகிகமாக இருந்தால் ஐஸ்வர்யம் இருக்கும், பூமி இருக்கும், இதெல்லாம் தனம். ரிஷிகள் எப்பேறப்பட்டவர்கள்லாம் எங்களுக்கு பணங்காசு இல்லை, நாங்கள்லாம் யார் தெரியுமோ தனம் உடையவர்கள். எந்த தனமும் தெரியுமோ பணங்காசு தனம் இல்லை, தப்போதனா தபசையே தனமாக உடையவர்கள். எங்களுடைய நாங்கள்லாம் லோபிகள், கிருபணர்கள். லோபி கிருபணன்னா என்னன்னா 105 டிகிரி ஜுரம், ஒரு 5 ரூபா 10 ரூபா டாக்டருக்கு கொடுக்க மாட்டான் சில பேர். பணம் நிறையா இருக்கும் கையில். எதையாவது தேங்காய் கற்பூரத்தை தேங்காய் எண்ணெயில் குழைச்சி தலையில் தடவிப்பான். இந்த வாசனையில் ஜுரம் போகிறதா பார்ப்போம்னு. அவனுக்கு கிருபணன்னு பேர். இருக்கும், சுவார்த்தமாக கூட அந்த பணத்தை செலவழிக்க மாட்டான். எப்படி கிருபணன் உடம்பு முடியலன்னு கூட ஒரு 5 ரூபா 10 ரூபாய்க்கு மருந்து கூட வாங்கி கொடுக்காமல் எப்படி பணத்தை சேர்க்கணும், பணத்தை செலவழிக்கக்கூடாது, பணமே லட்சியமாக இருப்பனோ அதுபோல் நாங்கள் தபஸ் விஷயத்தில் கிருபணர். தபோதனா, நாங்கள் தபசே தனமாக உடையவர்கள். எந்த சிரமம் வந்தாலும் தபஸை செலவழிக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா, நீ எதுக்கு இருக்க? ரட்சிதவ்யா துவயா சஸ்வதி, நீ தான் எங்களை ரட்சிக்கணும், நீ தானே ராஜா, உன்னை நம்பிதானே நாங்கள் இங்கே இருக்கோம், நீ தான் ரட்சிக்கணும்னார். சுவாமி பார்த்தார், கவலைப்படா. அவளை பார்த்து நமஸ்காரம் பண்ணி, பகவான் நான் அபயம் கொடுத்து நான் உங்களை ரட்சிக்கிறேன்னு, பகவான் உங்களுக்கு எந்த விதமான சிரமமும் வராமல் பார்த்துக்கிறேன்னு பகவான் அவளுக்கு அபயம் கொடுத்து, ஒவ்வொரு மேலே இப்போ சொல்லிட்டு இருக்கிறது முழுக்க ஆரண்ய காண்டம். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.